வெரி குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இந்த யூனிட் 8ல் இருக்கக்கூடிய இந்த ரோல் பிளே. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி 12 and 13 நம்மளுடைய கம்ப்ளீட்டன்சி லெவல் டேர்ம் 2 போர்ஷன்லையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆப்போசிட் வேர்ட்ஸ் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், எதிர்முனை வார்த்தைகள். சரியா? ரோல் பிளேயை நம்ம தொடங்கலாம். அமையா and Manuka are at the zoo with their parents. நம்மள எத்தனை பேருக்கு ஜூ போக ரொம்ப பிடிக்கும்? நிறைய விலங்குகள் இருக்கும் இல்லையா? We love to see animals. We love to see peacocks, elephants, tiger. இதெல்லாம் சிங்கம், புலி, யானை, நிறைய பறவைகள், இது போன்ற விலங்குகள், பறவைகள், இன்செக்ட்ஸ் போன்றவை இந்த ஜூல நம்மளால காண முடியும். அதே போலதான் அமையாவும் மனுகாவும் தங்களுடைய பெற்றோர்களுடன் ஜூவுக்கு சென்றிருக்கின்றனர். அம்மையா, மதர், ஐ லைக் டு see the birds. அம்மா, எனக்கு பறவைகள்ல பார்க்கணும்னா ரொம்ப பிடிக்கும். அப்பா சொல்ற, ஃபாதர், அம்மையா, first we'll see the fish. We are following the map. நம்ம மேப் வழியாக தான் இந்த ஜூல நம்ம இடங்கள் எல்லாம் பார்க்க போறோம். அதாவது விலங்குகள் ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இருக்குங்கிறத அந்த மேப் படிதான். இந்த மேப்பை ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னா, என்ன இடத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்மளால சுலபமா கண்டுபிடிக்க முடியும். அப்பா சொல்றாரு, முதல்ல நம்ம மீனை பார்த்துடலாம். நம்ம இந்த மேப்பை தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா? முதல்ல நம்ம மீனை பார்த்துடலாம். அம்மாயா, ஆல்ரைட் ஃபாதர், வேர் ஆர் த ஃபிஷ்? எங்க இருக்கு மீன்கள் எல்லாம்? Now we are at the entrance. Fish are in the first block. மனுகா சொல்றா, நம்ம இப்பதான் அந்த ஜூயினுடைய என்ட்ரன்ஸ்ல, அதாவது நுழையும் இடத்தில் நாம் இருக்கின்றோம். ஃபிஷ் ஆர் இன் ஃபர்ஸ்ட் பிளாக். மீன்கள் முதல் பிளாக்கில் இருக்கின்றன. மதர், ஹியர் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிளாக். நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், மீன், மீன், மீன்கள், இவை இரண்டுக்குமே ஆங்கிலத்தில் சிங்குலர் ப்ளூரல், இரண்டுக்குமே ஒரே வார்த்தை தான். நாம் ஃபிஷஸ் என்று கூற மாட்டோம். பேர்ட் என்றால் பறவை, பறவைகள். அப்பொழுது என்ன ஆகிறது? பேர்ட் என்றால் சிங்குலரிலும், பேர்ட்ஸ் என்பது பன்மை வார்த்தையாக நாம் சொல்கின்றோம். ப்ளூரல் ஃபார்ம்ல பேர்ட்ஸ்னு சொல்றோம். ஆனா சில வார்த்தைகளுக்கு எக்ஸெப்ஷன் ஆனது இருக்கு. வார்த்தைகளுக்கு பன்மை வார்த்தைகளும் அந்த சிங்குலர் வார்த்தையில என்னவா பயன்படுத்தினோமோ அந்த வார்த்தையாகவே அது இருக்கிறது. வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, டீர், மான், டியர்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதுக்குமே பன்மை வார்த்தை டீர் தான். அதே போலதான் மீன்களுக்கும். அதனால்தான் இங்கு ஃபிஷ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபிஷஸ் என்று சொல்லப்படவில்லை. ஹியர் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிளாக். திஸ் இஸ் தி அக்வேரியம். இதுதான் முதல் பிளாக். இங்கதான் இந்த மீன் தொட்டிகள், அது போன்ற அந்த நீரில் இருக்கக்கூடிய விலங்குகள் அதெல்லாம் இந்த அக்வேரியம் ஒன்றில் அவர்கள் பராமரிப்பார்கள். So this is the aquarium. It's dark here. அம்மையா, hold my hand. இதுதான் அக்வேரியம். இங்க ரொம்ப இருட்டா இருக்கே. அம்மையா, தயவு செஞ்சு என்னுடைய கையை நீ புடிச்சுக்கோ. அம்மையா, மதர், these fish are very nice. அம்மா, இந்த மீன்கள்லாம் ரொம்ப நன்னா இருக்கு. What are they called? என்னன்னு கூப்பிடுவாங்க அத? Father, let's see the board there. அங்க எழுதப்பட்டிருக்க, அதாவது கொடுக்கப்பட்டிருக்கிற போர்டை நம்ம படிப்போம். ஓ, they are clownfish. They live in Indian and Pacific oceans. There are arapaima fish in the next tank. அதாவது விதவிதமான மீன்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு மீன் தொட்டிலும் என்ன விதமான மீன்கள் இருக்கிறது என்று படித்து புரிந்து கொள்கிறார்கள். அதில் இந்த முதல் தொட்டியில் அவர்கள் பார்த்தது கிளவுன் ஃபிஷ். இது போன்ற மீன் ரகங்கள் இந்தியன் மற்றும் பெசிபிக் ஓஷனில் நாம் காணலாம். There are arapaima fish in the next tank. அரபைமா மீன் வகைகள் அடுத்த மீன் தொட்டியில் இருக்கின்றன. அம்மையா, they are very big. Brother, there are lot of fish here.
Did we miss any? அது ரொம்ப பெருசா இருக்கு. அண்ணா, இங்க நிறைய மீன்கள் இருக்கு. நம்ம ஏதாவது தவற விட்டோமா? Manuka, no, we didn't. The birds are in the third, fourth, and fifth blocks. Let's go there. இல்ல, நம்ம எதுவும் மிஸ் பண்ணல, அதாவது தவற விடல. பறவைகள் எல்லாம் 3வது, 4வது, 5வது பிளாக்களில் இருக்கின்றன. நம்ம அங்க போலாம். Let's go there. அம்மையா, மனு, wonderful. I love birds. Let's go there soon. அற்புதம். எனக்கு பறவைகள்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் பேர்ட்ஸ். நம்ம அங்க சீக்கிரமா போயிடலாம். லெட்ஸ் கோ தேர் சூன். சிஸ்டர், தோஸ் ஆர் மெக்காவ்ஸ். தே ஆர் வெரி கலர்ஃபுல். மெக்காவ்ஸ் என்பது ஒரு பறவை வகை. ரொம்ப அழகா இருக்கும். தே ஆர் வெரி கலர்ஃபுல். ரொம்ப வண்ணங்கள் நிறைந்த பறவைகளாக அது சொல்லப்படுகிறது. தே ஆர் க்ரீக்கிங். அப்படிங்கிற சத்தத்தை போட்டு இருக்கு. They are creaking. Look at the pheasants. I love them a lot. Father, where are the monkeys? Are in the next block? இந்த pheasants பறவை வகைகள் எங்க இருக்கு? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பா, குரங்குகள்லாம் எங்க இருக்கு? ஒருவேளை அடுத்த பெட்டி, அடுத்த அறையில, அதாவது அடுத்த பிளாக்ல இருக்கா? அப்பா சொல்ற, no son, they are in the 15th block. ஒவ்வொரு பிளாக்கிலையும் ஒவ்வொரு விலங்கானது வைக்கப்பட்டுள்ளது. அப்பா சொல்ற, குரங்குகள் 15வது பிளாக்கில் இருக்கிறது என்று. The next block is for butterflies. நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போற இந்த பிளாக் ஆனது என்ன இருக்கும்னா பட்டாம்பூச்சிகள். The next block is for butterflies. அம்மையா, I am a bit tired, mother. Can I wash my face? அம்மா, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். நான் வேணா என்னுடைய முகத்தை அலம்பிக்கட்டுமா? மதர், let's sit on that bench, மனுக்கா. We will wait for them. நம்ம வேணா அந்த பெஞ்ச்ல உட்கார்ந்துக்கலாம் மனுக்கா. நம்ம அவங்களுக்காக காத்துட்டு இருப்போம். அம்மையா, all right father, we will be back soon. அப்படின்னா சரிப்பா, நாங்க சீக்கிரமா வந்துடுறோம். So here is a small conversation between Amaya, father and Manuka. இவர்கள் அனைவரும் அம்மையா, ஃபாதர், மனுகா மற்றும் அம்மா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 நபர்களும் ஒரு ஜூக்கு செல்கின்றனர். ஒவ்வொரு பிளாக்கிலும் ஒவ்வொரு விலங்கானது, ஒரு பட்சியானது, இன்செக்ட் ஆனது இருக்கப்படுகிறது. எதெல்லாம் கண்டு அவர்கள் ரசித்தனர், என்ன நடந்தது என்பதை தான் நாம் இங்கு பார்த்தோம். முதல் பிளாக்கில் அக்வேரியம், அதாவது மீன் தொட்டிகள் இருந்தன. In first block, there was aquarium. So they see clownfish and arapaima fish. பறவைகள் 3வது, 4வது, 5வது பிளாக்கில் இருக்கின்றன. குரங்குகள் 15வது பெட்டியில் இருக்கின்றன. அடுத்த பெட்டியானது பட்டாம்பூச்சிகளுக்கானவை. The next block is for butterflies. சோ இந்த ரோல் பிளே சம்பந்தமாட்ட கேள்விகளானது கேட்கப்பட்டிருக்கிறது. அதற்கான பதில்களை நாம் இந்த கேள்விகளுக்கு பார்க்கலாம். Now answer these questions. Who visited the zoo? இப்பொழுதுதான் நான் அதற்கான பதிலையே சொன்னேன். யாரெல்லாம் அந்த ஜூவுக்கு சென்றனர் என்று.
father, or we can say like this, Amaya's Maya, Manuka, and their parents visited the zoo. What animals did they see? என்ன விலங்குகள் எல்லாம் அவர்கள் கண்டு ரசித்தனர்? நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? என்னெல்லாம் விலங்குகள் அவர்கள் பார்த்தனர்? What animals did they see? Can someone guess what is the answer? What animals did they see? என்ன விலங்குகளை அவர்கள் பார்த்து ரசித்தனர்? இது மீன்கள், பட்டாம்பூச்சிகள், குரங்குகள் இதை பத்தி எல்லாம் பேசப்பட்டிருந்தனர். குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் குரங்குகள் அனிமல் என்று பார்க்கும் பொழுது குரங்கானது 15வது பிளாக்கில் இருக்கிறது என்று சொன்னார்கள். We'll write the answers which is been mentioned over here. என்னெல்லாம் அவர்கள் பார்த்து ரசித்தனரோ ஒவ்வொரு பிளாக்கிலும் அதற்கான விடையை நாம் இங்கு எழுதலாம். சரியா? They saw macaws. Yeah, இது பார்த்திருக்கணும். இங்க பார்த்தோம்னா மக்காவை பத்தி எழுதப்பட்டிருக்கு. clownfish, arapaima fish, these are also animals but aquatic animals. Clownfish, macaw, where do clownfish live? Clownfish ஆன I'm so sorry. Clownfish ஆனது எங்கு வசிக்கும்? They live in Indian and Pacific Ocean. Clownfish live in Indian and Pacific Ocean.
இந்த பதில் எங்க மேம் எழுதப்பட்டிருக்கு? இங்கே இருக்கிறது. Clownfish. They live in Indian and Pacific Oceans. Oceans என்று எழுதியிருக்க வேண்டும். Oceans. Indian and Pacific Oceans. Why did Amaya go to the tap? She went to wash her face. She was feeling a bit tired. She was feeling tired. That's why she went to the tap. She went to the tap to wash her face. What is your favorite animal? உங்களுக்கு பிடித்தமான விலங்கு என்ன? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விலங்கானது பிடித்திருக்கும். உங்களுக்கு என்ன விலங்கு பிடிக்கும்? I like rabbits. எனக்கு பிடித்தமான விலங்கு முயல். அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு. மிக வேகமாக ஓடும். பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் ஒவ்வொருக்கும் ஒரு விலங்கு பிடிக்கும். என்ன விலங்கு பிடிக்கும் என்று நீங்கள் சொல்லலாம். My favorite animal is rabbit. நீங்கள் உங்களுடைய பிடித்தமான விலங்கை பத்தி சொல்லலாம். For everyone, for each one of us, we like different kind of animals. உங்களுக்கு எந்த விலங்கு பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் சொல்லலாம். Who said the following? யார் இந்த வரிகளை சொன்னார்? இதுதான் கேள்வி. இட்ஸ் டார்க் ஹியர். இங்க ரொம்ப இருட்டா இருக்கே. யார் சொன்னா? மதர் டோல்ட். Here is the first block. இதோ இங்க இருக்கிறது முதலாவது பிளாக். இங்குதான் அக்வேரியம் ஆனது இருக்கிறது. This is the aquarium. இதுதான் அந்த அக்வேரியம். It's dark here. Can I wash my face? Who said this? Amaya told this. Fish are in the first block. Fish எல்லாம் முதலாவது பிளாக்ல தான் இருக்கு. Manuka told fish are in the first block.
They are creaking. அது கீச் கீச் என்று சத்தம் போடுகிறது. They are creaking. Amaya told us. They are creaking. Look at the peasants. I love them. Next block. These are the answers pertaining to the questions for the role play in Unit 8. Unit 8 ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டிருந்த ரோல் பிளே. அம்மையா, மனுகா, அப்பா மற்றும் அம்மா ஒரு ஜூவுக்கு செல்கிறார்கள். அங்கு என்னெல்லாம் விலங்குகளை பார்க்கின்றனர், ஒவ்வொன்றும் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை அவர்கள் இந்த மேப்பின் வழியாக தெரிந்து கொள்கிறார்கள். நாமளும் பார்த்து கண்டோம், ரசித்தோம் இல்லையா? Next we are moving on to the question pertaining to opposites. Okay. Activity 12 and 13. The opposite சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோவை நாம் பார்க்கலாம். பிறகு இங்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை காணலாம். வீடியோ ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கணும். ரெக்கார்டிங் பாஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸி, ரொம்ப சத்தமா இருக்கிறது. அமைதியா இருக்கிறது குவைட். இங்க ஒரு பையன் வந்து அந்த விளையாட்டு பொருளை வச்சு ரொம்ப சத்தம் போடுறான். He's creating noise, whereas the girl is asking him to remain silent or be quiet. அமைதியா இருக்க சொல்றா. Quiet. Brave, ரொம்ப பயம் இல்லாம துணிச்சலோட இருக்கிறது பிரேவ்னு சொல்லலாம். ரொம்ப பயந்து தயக்கத்தோட இருப்பது ஷை அப்படின்னு சொல்லலாம். பிரேவ், அதற்கு ஆப்போசிட் நாம் டிமிட் என்றும் கூறலாம். லாங், ஷார்ட். இந்த பெண்ணுக்கான கூந்தல் மிக நீளமாக இருக்கிறது இந்த இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு. இந்த பெண் குழந்தைக்கு ரொம்ப குட்டையாக சிறிதாக இருக்கிறது. பிக், ஸ்மால், பெரிது, சின்னது. So elephant is compared to mouse over here. யானை எவ்வளவு பெருசு இல்லையா உருவத்துல, ரொம்ப பெரிதான ஒரு விலங்கு. ஆனால் இதையே அந்த இடத்தில் நாம் ஒரு எறும்போ அல்லது எலியை பார்த்தால் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் காணும். கரெக்டா? பிளாக் அண்ட் ஒயிட். டொமஸ்டிக் வைல்ட் அனிமல்ஸ், காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகள். இந்த கரடி, புலி, சிங்கம் இது போன்ற விலங்குகளை நாம் வைல்ட் அனிமல்ஸ் என்று சொல்கிறோம். வீட்டிலேயே வளர்க்கக்கூடிய விலங்குகளை நாம் டொமஸ்டிக் அனிமல்ஸ் என்று சொல்லலாம். sheep, cow, cat, dog. All these are domestic animals. Domestic animals, wild animals. Fast,
ஸ்லோ, வேகமாக ஓடும் முயல். ஆனா இதுவே நம்ம இந்த டாட்டாய்ஸ், இந்த டர்ட்டில்ல பார்த்தோம்னா ரொம்ப மெதுவா தான் அதால நகர முடியும். ஈவன் ஸ்னெயில், நத்தை, ஸ்னெயில், SNAIL, it moves very slowly. So these words are given as opposite words question in our activity 12. So we are going to fill in them. Okay. Opposites are those words that give different meanings. ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் சினானிம்ஸ் என்று சொல்கிறோம். எதிர்முனை வார்த்தைகள் என்றால் நேர் எதிர்ப்பதமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதை நாம் ஆப்போசிட்ஸ் அல்லது ஆன்டனிம்ஸ் என்று கூட நாம் சொல்லலாம். ஆன்டனிம்ஸ், ANTONYMS, ஆன்டனிம்ஸ். So learning point, there are words that give different meanings. Example, big, small, பெரிது, சின்னது, மேல், கீழ், up, down. They are called opposites or antonyms. என்னன்னு சொல்றோம் அத? Opposite words ன்னு சொல்றோம், இல்லாட்டி antonyms அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். Monkeys are noisy. குரங்குகள்லாம் ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்கும். ஆனா மான் ரொம்ப அமைதியானது. The deer is very quiet. அமைதியா இருக்கிறது, அதுதான் quiet. If a silent word is also there, we can choose. Here the option given is quiet, அமைதியா இருக்கிறது. Lions are dash, but rabbits are timid. Lions are brave. ரொம்ப துணிச்சலா கர்வத்தோட இருக்கக்கூடிய விலங்கு தான் இது சிங்கம். ஆனா இந்த முயல்கள் ரொம்ப பயந்த சுபாகம். They are quite shy in nature. They are quite covered. ரொம்ப துணிச்சல் கிடையாது. The giraffe has a long neck. ரொம்ப நீளமான கழுத்து the giraffe இருக்கும். And hippopotamus has a dash neck. Elephant is big, rat is small. Polar bear is dash in color, but Asian bear is white. Polar bear is white in color. இந்த வகை கரடியானது போலார் பேர் வெள்ளை நிறத்தில் இருக்கும். ஆனால் ஏசியன் பேர், ஆசியாவில் இருக்கக்கூடிய இந்த கரடியானது கருப்பு நிறத்தில் இருக்கும். டைகர்ஸ் டெய்ல் இஸ் டேஷ், பிக்ஸ் டெய்ல் இஸ் ஷார்ட். புலியினுடைய வாலானது நீளமாக இருக்கும், லாங். whereas பிக்ஸ் டெய்ல், பன்றியினுடைய வாலானது குட்டையாக இருக்கும். Dog is a domestic animal. Wolf is a wild animal. Cheetahs are fast. Tortoises are slow. You can make note of these answers. We'll move on to next figure in 1 or 2 minutes. Next activity. Answers will be discussed in a minute. You can please write down these answers.
activity 13. Search the words over here. Noisy, quiet, or you can tell silent. சத்தமுடன் இருப்பது நாய்ஸ். அதற்கான எதிர்முனை வார்த்தை சைலண்ட். எங்க இருக்கிறது? இங்கு நாம் காணலாம். சைலண்ட், SILENT. brave, can tell it as timid. பிரேவுக்கான ஆப்போசிட் timid. ரொம்ப வீக்கா இருக்கிறது, அதை நம்ம timidன்னு சொல்லுவோம். TIMED, EIMID. brave, timid. long, short, SHORT, short. big, small, பெரிது சின்னது. tame, wild, ஆக்ரோஷமா இருக்கிறது, ரொம்ப பயந்த சுமாக்கமா இருக்கிறது tame. black, white, எங்க இருக்கு அந்த ஆப்ஷன்? இது இருக்கு. I'll show the answers. white. beautiful, ugly, ரொம்ப அழகா இருக்கிறது, அசிங்கமா இருக்கிறது ugly. பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு நன்றாக இருப்பதில்லை. பியூட்டிஃபுல், அக்லி, பார்ப்பதற்கு நன்றாக இருக்கவில்லை என்றால் we call it as ugly, UGLY. happy, sad, here it is. happy, sad. fat, thin. short, sad, white, ugly, thin, slow, timid, small, wild. All these are the words that we have found out. இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் பதிலாக கண்டுபிடித்து இருக்கிறோம் இல்லையா? So in today's session, we saw the role play in Unit 8. Then we learned the opposite words. We saw a video pertaining to opposites, and with pictures also we learned what are the opposites. Yes, we saw a role play. The family members, father, mother, Amaya and Manuka, wherein they go to the zoo and see the animals, birds, insects, and enjoy. Questions pertaining to that role play was also discussed. கேள்விகள், அந்த ரோல் பிளேயில் கேட்கப்பட்ட இந்த கேள்விகள், அதற்கான பதில்களையும் நாம் பார்த்தோம். Unit 8, a visit to the zoo. இன்னைக்கு பார்த்த கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்னிடம் கேட்கலாம். Any doubts to anyone in today's session, you may please ask me. Okay. Fine. Thinking that there are not any doubts, I shall end my session here. Thank you, friends. நன்றி, வணக்கம்.